ஏங்க சாப்பிட வாங்குங்க. வேணண்டி, வயிறு எரியுது. என்னங்க சொல்றீங்க? எப்ப இருந்து? இப்ப கொஞ்ச நாளா அப்படித்தாண்டி. ஏங்க வயிறு எரியுதுங்கிறீங்க, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? அதுக்காண்டி சாப்பிடாம இருந்தா சரியா போயிருமா? அப்படி இழுத்துக்கிட்டு அரைஞ்சா காலையில நீ பல் டாக்டர் தாண்டி பார்க்கணும். ஏங்க வயிற்றுன்னு சொன்னீங்க, ஒரு நல்ல யோசனை சொன்னா இப்படி அடிக்க வர்றீங்களே. உனக்கு என்னடி, உனக்கு என்ன தெரியும்? என் கனவு, என் லட்சியம்டி போச்சு, எல்லாம் வீணா போச்சுடி. குமாரா குமார் ஆவுன்னா என்னை அடிக்க மட்டும் கையை வாங்கிடுறேன். என்னை அடிக்கணும்னா அவனுக்கு கை எங்க இருந்தா வரும்னு தெரியாது. என்னாச்சு? நான் தான் பெரிய ரவுடி, அவன் இவன் என்னாச்சுடி? நான் தான் வீரன், நல்ல முத்து பேரன் அப்படின்னா துள்ளி குதிச்சானே, ஒரே இழுப்பா இழுத்து ஜெயில கொண்டே போட்டாங்களே. அவன் ஆத்தாடி பொம்பளையாவ சேலைய வரைஞ்சு முடிச்சுக்கிட்டு ஏண்டா காமாரு இப்படின்னு எம்புட்டு அடி அடிச்சா. இப்ப ஆளையும் காணும் பேரையும் காண முடியே, அப்படியே அமைங்கி போச்சே. இனி ஒரு தவணை அவன் வந்து நின்னு என் முன்னாடி ரவுடின்னு சொல்லட்டும், அப்புறம் தெரியும் நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு. வெள்ளங்காதவங்க இந்த நாசமா போன மயிலு, மயிலு பேர் வச்சிருக்கான் பாரு, மயிலு குயிலு காக்கான்னு பேர் வச்சிருக்காங்க பாரு. கண்ணை உருட்டி முடிச்சிட்டேன் ஜோசியர, அழிச்சிட்டேன் ஜோசியர. ஊன்னு தையா தக்கன்னு குதிச்சானே, என்னாச்சு? கடைசியில எங்க அண்ணன் முகத்துல முழிக்க மாட்டே, வெக்கமா இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுல போயிட்டான். அட பாவிகளா என்னைய ஒத்தலை விட்டுட்டு புலம்ப விட்டுட்டு போயிட்டீங்களடா. இவங்க கொண்டாட்டமால ஆடுறாங்க. ஏண்டா டேய் மயிலு, ஏண்டா அப்படி பண்ண? ஏன் பண்ண? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்லல. சரி சாப்பிடுங்க. பேசாம போயிரு, கழுத்தோட சேர்த்து மிதிச்சு கொண்டே விடுவேன். இதுவாடி முக்கிய இப்ப எனக்கு. பாத்திலடி சொக்கு வீட்டுக்கு மாப்பிள்ள வர்றதும் இவங்க குஷி ஆகுறதும் பாத்தில. ராகினி ஆளு மூஞ்சி, அவ ஒரு ஆளுன்னு அவளுக்குன்னு வந்து மாற்றாங்க பாரு. ஏத்தி சிவனா முன்மண்ட தெரியும். இவ அழுகலை சொக்கி போய் இந்த சொக்கு விரிச்ச வலையில வந்து விழுந்துட்டானடி. இவ என்ன பெரிய உலக அழகியா? உள்ளூர் கிளவி. இந்த கிளவிய கட்டிக்கத்த நகை வேண்டாம் பணம் வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்ச அலையிறாங்க. திருந்த மாட்டாங்கடி, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. கேட்டா நல்ல குடும்பமா? எதுடா நல்ல குடும்பம்? தம்பி கோயில் நகைய களவாம்ப, அவன் மகன் தூக்குல தொங்குவேன். இந்த மகா ஒரு விளங்காதவ, இந்த கோபி இன்னொருத்த முன்னாடி கூட்டி அதை வச்சு குடும்பம் நடத்துறேன். அந்த காமு ஆளை தண்டி தின்னுட்டு குடும்பம் நடத்த முடியாம இப்ப வந்து உட்காந்து கிடக்குறா. அந்த பரமு இப்பத்தே புருஷேன்னு ஒருத்தன் கட்டியிருக்கா. இன்னும் எத்தனை பேரோ? கேட்டா நல்ல குடும்பம், மான மரியாதை உள்ள குடும்பம். ஏமாந்துட்டாங்களே. ஐயோ நல்ல வசதியான பையனா இருக்கானடி, நல்ல படிச்ச பையனா வேற இருக்கான். சண்டாளா ஏடா படிச்ச இடத்துல பழகின இடத்துல காதலிக்கிறதுல போக வேண்டாம். இந்த சீமையில இல்லாத அழகிய கட்டணும்னு வந்து சேர்ந்திருக்கான் பாரு. இந்த குடும்பம் நாசமா போகணுங்கிறதுக்காக என் வாய கட்டி வயிற்ற கட்டி இவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு என்ன எத்தனை அடி. இந்த குமார்கிட்ட அடி வாங்கி, இந்த நாசமா போன மயிலுக்கிட்ட அடி வாங்கி எல்லாரும் அடிச்சுட்டு என்னை அம்போன்னு விட்டு போயிட்டாங்களடி. போச்சு என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு. இந்த சொக்கு குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுடி. ஆனா கடைசியில ஏதாவது நல்லது நடந்துருதே. சொக்கு மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டான். என் மூஞ்சி கொண்டு எங்கடி வச்சுக்குவேன்? இல்லடி இவங்க நம்புறதில்ல. ஏய், இனிமே நேர களத்துல போய் நானே நின்னு அடிச்சா தாண்டி இவங்க குடும்பத்தை நாசமாக்க முடியும். எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா நடந்தா எப்படி சாப்பிடுறது? அப்படி சாப்பிடுற சாப்பாடு தான் செரிக்குமாடி. என்னடி? நான் கூட உன் உடம்புக்கு தான் என்னமோ ஏதோன்னு நினைச்சா, எங்க அந்த குடும்பம் உருப்பிட்டுற போதோன்னு நினைச்சி இப்படி ஓமயிறு எரியுதா? அட கொடங்கட்ட மனுஷா, அந்த வீட்டு பொழப்புல மண்ணள்ளி போடணும்னு நினைக்கிற உனக்கு சோறு தின்னாலும் பேதியா தானே புடுங்க. ஏயா அரக்கனா இருந்த அந்த மயிலு
திருந்தி வந்து அவர் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து அண்ணேன்னு வந்தா உனக்கு கொதிக்குதோ? கொதிக்கட்டியா? நல்லா கொதிக்கட்டும். நீ இன்னைக்கு பட்னியாவே கட. இந்த எண்ணம் கொண்ட மனுஷன் கூட இத்தனை நாளா குடும்பம் நடத்தினேங்கிற நினைச்சி என் புத்திய என் காலில் கிடக்கிற செருப்பு எடுத்து நானே சக்கு சக்கு சக்குன்னு அடிச்சுக்கணும் போல தோறுது. கடவுளே, போடி போ. நீ என்னதான் புலம்புனாலும் நான் பண்றத பண்ணிட்டு தாண்டி இருப்பேன். ஆண்டவன் எனக்குன்னு ஒரு ஆளை அனுப்பாம இருப்பேன் ஏண்டி? ராகினி, ராகினி, ஹாய் டார்லிங், ஐ லவ் யூ. டேய் யாரா நீ? எடோட்ட பையல என்னடா பேசிட்டு இருக்க? ஆண்டி சாரி 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 ஆண்டி, நான் தான் ராஜேஷ் பேசுறேன். என்ன மாப்ள, அதுக்கா இப்படியா? அதுவும் தப்பா? ஆண்டி அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு ராகினி மேல அவ்வளவு லவ் ஆண்டி, அத சொல்றது தப்பா? ஐயோ மாப்ள, திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. ஆண்டி நீங்க அங்கிளை எவ்வளவு லவ் பண்றீங்க, அதே மாதிரி தான் நானும் ராகினிய. சரி ஒரு நிமிஷம் இருங்க. ராகினி, ராகினி சீக்கிரமா. ஐயோ என்னம்மா? மாப்ள போன்ல பேசுறாரு, பேசுடி. ஹலோ. ஹாய் ராகினி. ஏங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? பதிரி போய் போன் கொடுக்குறாங்க. ஹே ஆக்சுவலி நீ போன் எடுப்பேன்னு நினைச்சு உங்க அம்மா கிட்ட ஹாய் ராகினி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். என்னது? என்னங்க ஏங்க அம்மா கிட்ட போய் இப்படிலாம்? ஹே என்ன ராகினி நீ எப்படி பேசுற? ஆக்சுவலி ஆன்ட்டி கிட்ட பேசிட்டுமே தான் நான் சாரி கேட்டேனே தவிர நான் பேசுனதுக்காக சாரி கேட்கல. நான் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லையே. என்னது தப்பா பேசலையா? இங்க பாருங்க எங்க அம்மா அப்படி வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவா? நான் அவங்க லவ்வ பத்தி சொன்னேன்ல அதான். என்னது அவங்க லவ்வா? எஸ், ஆன்ட்டி அங்கிள் லவ் பண்றாங்களே அதுதான் சொன்னேன். ஐயோ ஐயோ என்ன பேசுறீங்க? ஹே ஏன் இப்ப ஷாக் ஆகுற? ராகினி லவ்ன்றது அவ்வளவு மோசமான விஷயமா என்ன? லவ்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்ல ராகினி, நம்ம இருக்க சொசைட்டி அந்த மாதிரி. இப்பெல்லாம் மேட்ரிமோனியல்ல பொண்ணு பெத்தவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? தனக்கு வரப்போற மருமங்க கை நிறைய சம்பாதிக்கிறானா, அவன் அழகா இருக்கானா, அவங்க கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதைத்தான் பாக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன தெரியுமா சொல்லணும்? தனக்கு வரப்போற மருமங்க அவங்களோட பொண்ணு லைஃப் லாங் ஃபுல்லா லவ் பண்ணணும், இதுதானே சொல்லணும். அப்பதானே அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். நீங்க சொல்றதுலயும் ஒரு இது இருக்கு. எதுக்கு? லவ்வா? ஐயோ இங்க பாரு ராகினி, லவ்ங்கிறது பிறக்கிற எல்லா உயிர்களுக்கும் இருக்க வேண்டியது, வர வேண்டியது, அவசியமானதும் கூட. ஆனா அத ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட சொல்லும்போது மட்டும் ஏன் தப்பா நினைக்கணும்? அது அவங்களோட குற்ற உணர்ச்சி ராகினி. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? லவ்ல டிகிரி கோர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க போல, பேச்செல்லாம் பலமா இருக்கு. ராகினி லவ்ங்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அது வாழ்க்கை. மனசை திறந்து வச்சா தானா வரும். எப்படியோ போங்க, எங்க அம்மாவை அரட்டி விட்டுட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? அவங்களுக்கும் தெரியட்டுமே. அவங்களும் என்ன சொல்லுவாங்க? என் பொண்ணு கிட்ட மாப்பிள்ள ரொம்ப பிரியமா இருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன அவங்க பிரியம்னு சொல்றாங்க, நான் லவ்னு சொல்றேன். இதுதானே வித்தியாசம். லவ்ங்கிறது கெட்ட வார்த்தையா? போன சமுதாயத்திலே நம்ம இருக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். ஆனா ஒண்ணு ராகினி, என்னதான் பேசினாலும் செஞ்சாலும் சரி, இந்த உலகத்துல லவ்வ தவிர்க்கவே முடியாது. ஏன் அன்னைக்கு அங்கிள போலீஸ் கூட்டிட்டு போகும்போது ஆன்ட்டி ஏன் அவ்வளவு துடி துடிச்சாங்க? அது வெறும் பிரியம்னு சொல்லுவியா? லவ் ராகினி, லவ். அவங்க சாகர வரைக்கும் அங்கிள லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் நீ வேணா இந்த உண்மையை போய் சொல்லி பாரு, அவங்க சி போடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அங்கிள் மேல வச்சிருக்க லவ் 100% ஸ்ட்ராங் லவ். ராகினி, ராகினி, ராகினி மலா வா இங்க. அவதான் போன்ல பேசிட்டு இருக்கல்ல, என்ன வேணும் உனக்கு? இல்லத்த, பெட்டி சாவி வேணும், அது அவகிட்ட தான் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு ஐயோ வரேன். போன்ல பேசிட்டு இருக்கான்னு சொல்றேன்ல, அது கூட பொறுக்கலையா உனக்கு? சரி பெட்டி சாவி நான் வேணா எடுத்துட்டுமா? இல்ல வேண்டாம். ஏண்டா இப்படி கட்டின பொண்டாட்டிக்கு த்ரோன் செஞ்சுட்டு வந்திருக்க? அதுவும் அந்த மகேஷ் வாயு வேறுமா இருக்கும்போது கோபி அண்ணன் உன்னை சும்மா விட்டாப்ல? அதான் சொன்னேனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. என்னத்த பிரச்சனை ஆகி?
அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். என்னத்த சொல்றது, பட்டகாலில் படுங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப நீ ஏன்? அதனாலதான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு மகேஷ் காலில் கூட விழுந்தேன்டா. இதே தப்ப அவ பண்ணி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நீ ஏத்துப்பியா? ஐயோ மாப்பிள்ள, எல்லாரும் இதே கேட்டு கொள்ளாதீங்கடா. என்ன மாப்பிள்ள, வார்த்தையால சொன்னாலே கொள்ளாதீங்கன்னு சொல்ற. நீ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? மூஞ்சிய பாரு, பண்றதெல்லாம் ஐயோ கேத்தானா, இதுல நியாயம் வேற. இங்க பாரு ராஜேந்திரன், நான் அக்காவையும் மாமாவையும் இவங்க 2 பேரையும் நான் தூக்கி போட்டு தான் இப்ப இங்க வந்திருக்கேன். மாப்பிள்ள என்ன சொல்ற? ஆமா மாப்பிள்ள, எங்க அக்காவும் மாமாவும் உள்ள போந்து கெடுத்தது தான் அதிகம். எனக்கு எதுவுமே வேணாம். மகேஷ் என்னை மன்னிக்கட்டும். என்னைக்கு மன்னிக்கிறாளோ அது வரைக்கும் காரைக்குடியிலே இருக்கிறேன்னு நான் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன்டா. மாப்பிள்ள, மகேஷ் என்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம்டா. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவளுக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன். நினைச்சாலே அருவருப்பா இருக்குடா. சரி மாப்பிள்ள, நீ செஞ்ச தப்ப உணர்ந்து வந்திருக்க. அதுக்காக வந்து உடனே சேர்த்துக்கிற மாதிரியான விஷயமும் இல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மாப்பிள்ள, நான் வேணா கோபி அண்ணன்கிட்ட பேசட்டுமா? கோபி என்ன நம்ம சொன்னா காது கொடுத்து கேட்கிற ஆளுதான். நீயும் குத்தத்தை ஒத்துக்கிட்ட. நானும் சும்மா சமாதானம்னு பேச போறதில்ல. உன்னை பத்தி நான் சொல்றேன். மாப்பிள்ள குத்தத்தை ஒத்துக்கிட்டு வந்திருக்காப்ல, ஏதாவது பேசுங்கன்னு கேட்குறேன். என்ன சொல்ற? இல்ல மாப்பிள்ள, அது ஒத்து வராது. இங்க பாரு மாப்பிள்ள, நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தங்கச்சிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க கூடாது. என்ன செய்யறது? அதே சமயம் காலில் கூட விழுந்திருக்கிற. கோபி அண்ணனை பார்த்து நான் பேசுறேன். அவரே ஒரு நல்ல யோசனையை சொல்லுவாரு. வேணாம் மாப்பிள்ள, வேணாம். இதுல நீயோ நானோ இல்ல. கோபி மச்சான் நினைச்சு போய் பேசினா கூட இந்த விஷயம் நிலைச்சு நிக்காது. இது ஒட்ட வைக்கிற சமாச்சாரமும் இல்ல. மகேஸ்வரி மனசு மாறணும். என் புருஷன் இனிமே தப்பு பண்ண மாட்டாருன்னு மகேஸ்வரிக்கு நம்பிக்கை வரணும். அப்பதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதுல சமாதானமா கூடி பேசினாலோ ஒன்னா வந்தாலும் வச்சுக்கையேன், மறுபடியும் விரிசல் தான் வரும். ஏன்னா அவன் நம்பி தான் மோசம் போயிருக்கா மாப்பிள்ள. ஆமா, பேச்சு மட்டும் பெருசா பேசு. தப்பு பண்ணும்போது மட்டும் எதையும் யோசிக்காத. சரி, மனசும் தெரிஞ்சிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தா டாக்ஸியை நீயே ஓட்டு. அம்மா, எங்க தங்குவ? என் வீட்லயும் அத்தை மாமா அப்பா அம்மானு எண்ணிக்கை ஜாஸ்தி. மாப்பிள்ள, நீ எனக்காக சிரமப்பட வேண்டாம். நான் டாக்ஸி ஸ்டாண்ட்லேயே தங்கிக்கிறேன். என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாப்பிள்ள, நான் பண்ண தப்புக்கு எனக்குள்ள நானே கொடுத்துக்கிற தண்டனை. சரி விடு, இனிமே தப்பு பண்ணணும்னு தோணாதுல்ல. மாப்பிள்ள, இப்ப சொல்றேன்டா, உன் நல்ல மனசுக்கு தங்கச்சி தானா தேடி வரண்டா. நான் கிளம்புறேன். போதும் போதும். இரு, நான் எடுக்கிறேன். ஹலோ, யாரு? நீங்களா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. சரி, வரேன். எதுக்குங்க அப்படி எந்திச்சு ஓடுனீங்க? யாராவது முக்கியமானவங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல மீனாட்சி, மயில எங்க ஃபோன் பண்ணுவானான்னு ஒரு சின்ன நினைப்பு. நல்லா இருக்குங்க கதை. பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு பாசம் மலர் நான் பார்த்தது இல்லைங்க. ஆத்தாடி, என்ன பாசம் என்ன பாசம்! அடே அப்பா, நினைச்சேன் இதுக்கு தான் ஜெயிலுக்கு போறேன் துடிச்சிங்களா? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க இதெல்லாம் எதுவுமே நினைப்பில்ல. தம்பின்னு அந்த தம்பி இழுத்து விட்டது பத்தலையா? இப்போ உங்க பங்கு வேறையா? ஏன் மீனாட்சி இப்படி மனசுல வச்சுக்கிட்டு பேசுற? ஆமாங்க, நான் தான் மனசுல வச்சு பேசுறேன். மத்தவங்க எல்லாம் மனசுல எதுவுமே இல்லாம திருட்டு படம் கட்டி உங்களை ஜெயிலுக்கு வச்சாங்களாக்கோ. சும்மாவே மெல்லுவ நீ. உனக்கு மெல்றதுக்கு வாய்க்கு அவள் கிடைச்சிருச்சு, கேட்கணுமா? இப்படியே சும்மா தான் எல்லாத்தையும் லேஸ்ல விட்டீங்க. அதான் ஏறி ஏத்தங்கிட்டு இருக்காரு உங்க தம்பி. ராமலட்சுமணன் கூட உங்க பாசத்தை பார்த்து பிச்சை வாங்கணும் போல இருக்கே. ஏன் இப்படி வெறுத்து பேசுற? வெறுத்து பேசலங்க, ரொம்ப ரசிச்சு பேசுற. அதான் அவருக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியாச்சுல, வந்து தொலைய வேண்டியதானே. இருந்து ரோதனை போய் ரோதனை. இப்படியா வீட்டோட போட்டு படுத்தி எடுக்கிறது? மலரு, இந்த பருப்பை எடுத்து வைமா. வெளியில துணி காய போட்டுக்க, எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? என்ன கொடுமை! அந்த ஆள் பேச்சு எடுத்தோன்னா ஒருத்தருக்கு சாப்பாடே இறங்க மாட்டாங்கதே. அத்தை, நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே?
உங்க கோபம் வருத்தம் எல்லாமே புரியுது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன மலரு, என்ன சொல்ற? இல்லத்த, தப்பு பண்ணது மயில் மாமா. அத நான் இல்லைன்னு சொல்லல. பாவம் தெய்வானத்தை, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க தெய்வானத்தை இருக்கும்போது மாமாவை பத்தி பேசும்போது அவங்க சங்கடப்படுறாங்க. அதுக்கு இல்லத்த, அவங்க இருக்கும்போது மயில் மாமா பத்தி தப்பா பேசாம ஏன் தூக்கி வேணா கொஞ்சட்டுமா? சொல்லு, கொஞ்சம் வா. என் குழந்தை என் புருஷனை தூக்கி ஜெயில வச்சாருன்னு பாட்டு பாடவா? என்னத்த? என்னத்தனா என்ன ஆளாளுக்கு யோசனை சொல்றீங்களா? ஏன் நம்ம குடும்பத்துல நடந்த மாதிரி அந்த தெய்வானங்கிற குடும்பத்துல நடந்தா சும்மா விடுவாளா? அந்த தெய்வான சும்மா விடுவாளான்னு கேக்குறேன், சொல்லு. எதுவும் செய்யாமலே இது கொலகார குடும்பம்னு சொன்னாங்களே என் மகன், அதான் அவன் புருஷன், அவனுக்கு திதி சோறு ஆத்தி எதுவும் பண்ணாதப்பவே இம்பிட்டு பண்ணிருந்தா நம்மளெல்லாம் செதுல செதுக்கிருப்பா. போடி மீனாட்சி பிள்ளையார் கோயில் ஆண்டி, வாரம் போறவன்னா எட்டி மதிக்க பாக்குறான். வேலையை பார்த்துட்டு போவியா? எப்படி சார் இருக்கு? இவருதான் நான் சொன்ன பேஷண்ட். மூளை அழுத்தத்தினால இப்படி ஆயிருக்கு. இவரை தேடி யாராவது இல்ல வந்தாங்களா? டாக்டர், யாரும் வரல டாக்டர். சார், உங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களா? நான் ஏன் கேக்குறேன்னா, சொந்த பந்தம்னு இருந்தா சொல்லுங்க, அவங்கள போன் பண்ணி வர வைக்கிறேன். உங்களுக்கு துணையா உங்க உறவினர் யாராவது இருந்தா உங்களுக்கு தெம்பா இருக்கும். அதுவே உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கும். அதுக்காக தான் கேக்குறேன். என்ன சொல்றீங்க? சொந்தம்னு யாரும் இல்லையா? மிஸ்டர் சொக்கலிங்கம். சொல்லுங்க டாக்டர். சிஸ்டர், அந்த ஃபைலை சொக்கலிங்கத்துக்கு கொடுங்க. இவருடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருங்க. மற்ற ரிப்போர்ட்ஸையும் கொடுத்து விடுறேன். அழாதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. எல்லாம் சரியா போயிடும். தைரியமா இருங்க. எல்லாம் சரியா போயிடுங்க, கவலைப்படாதீங்க. ஏன் அழறீங்க? அடடடடா, இத பாருங்க, தைரியமா இருங்க. யூ குவைட் ஆல் ரைட். தைரியமா இருங்க.